அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீக்லி போஸ்ட் கட்டுப்பாடு பார்க்கலாம். போன வீக் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வீக்லி அனலைஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அது என்ன ஒர்க்கா இருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி கால்குலேஷன், மந்த்லி கால்குலேஷன், அப்புறம் இயர்லி ஸ்விங் ட்ரேட், அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷனை வந்து போத் ரெண்டு பக்கம் கால் போட்டு பை பண்ணி பொசிஷனலாக ட்ரேட் எடுத்து பை பண்ணுறது எல்லாமே இந்த டாபிக் இந்த பொசிஷன் கிளாஸில் எடுக்கப்படும். அந்த கிளாஸ் வந்து வருகிற 9ஆம் தேதி 9th மார்னிங் 11க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீக் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கொடுத்துருந்தோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,038 to 23,932 இங்கே வந்து அதெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அடுத்தது இங்கிருந்து அப்படியே மேலே போனால் 24,462 24,562 ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கே போய் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இது வரைக்கும் போயிருக்கு, அதுக்கு மேலே அந்த ப்ரைஸ்க்கு வரல. எகைனுங்கிறது பெரிய கேப் அப் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக எவ்வளோ அழகாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வராது, நான் மேலே தான் போவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. கன்ஃபர்மேஷன் வேணும் உங்ககிட்ட, கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன். சரி, அடுத்தது என்ன, 24,562 ஸ்டாப் லாஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா வெளியே. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் அடிச்சாவே ஆப்போசிட்ல 200 பாயிண்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ பாருங்க போயிடுச்சுங்களா? ஆப்போசிட்ல 220 பாயிண்ட் போயிருக்கு. ஆனா இது அந்த புது ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இதுல லாஸ்ட் டைம்ல போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ட்ரேடை நம்ம எப்போ கன்ஃபர்மேஷனோட எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, ஓகேங்களா? கொடுத்துருக்கு. சரி, அப்படியே வாங்க கரண்ட்ல இப்போ வாங்க. எகைன் இங்க இருந்து என்ன நடக்குது பாருங்க. இங்க இருந்து தான் இதை எடுத்துட்டு செல்லு பை எடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. எகைன் நம்ம வேலையிலேயே வந்து பை எடுத்து மேலே போகும். மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே அதனுடைய மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் ட்ரேட் ஆகுது. இன்ட்ராடே மட்டும் பொசிஷன் ஆகும். பொசிஷனுக்கு வேற கால்குலேஷன், இன்ட்ராடேக்கு வேற கால்குலேஷன், அவ்வளவுதான். அப்போ நமக்கு என்ன நடக்க போகுது, மார்க்கெட்ல என்ன வரப்போகுது, இங்க வந்தாக்கல அந்த சிஎஸ் மெத்தட்ல க்ளோசிங் இதை கன்சிடர் பண்ண நமக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியுமா? ஆனா எக்ஸாக்டா ஏன் அந்த பிரைஸ் நடக்குது, அதெல்லாம் சிந்திங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் ஆகுது, அதை சார்ந்து படிங்க. உங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதை போய் கத்துக்கிட்டு அதை ஒர்க் ஆக செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸை நாளைக்கு அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.